நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு பிறகு தேடுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்ட குற்றப்புலனாய்வு பிரிவினரும் போலீசாரும் 271 ரவைகளை, அதாவது ரவை கோதுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் என்று சொல்லி தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது நேற்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இது சம்பந்தமான வழக்கொன்று நடந்தது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அன்றைக்கு 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் என்னதான் நடந்தது என்று சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு நடந்தது. அப்போ அந்த வழக்குகளை விசாரித்து கொண்டு வர்றது குற்றப்புலனாய்வு பிரிவு தானே. அப்போ குற்றப்புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு நீதிபதிக்கு சில முக்கியமான அதிர்ச்சியூட்டும் தகவல்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அதில் தான் சொல்லப்பட்டது என்னென்று சொன்னால், தங்களால் 271 வெறும் ரவை கோதுகள் கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லி, அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் 271 தடவை சுடப்பட்டிருக்கு, துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்குது. யார் யாருக்கு மேலே பட்டுச்சோ தெரியல. ஆனால் நாங்கள் பார்த்த வீடியோக்களையும் நாங்கள் பார்த்த ஃபோட்டோக்களையும் ஒரு STF அதிகாரி அந்த சிறைச்சாலை கதவு, பிரதான கதவு இருக்குது தானே, அதனுடைய வெளிப்பக்கம் நின்று அந்த ஒரு ஓட்டைகளால் சுடுற அந்த காட்சியை மட்டும் தான் நாங்கள் பார்த்தனாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே எக்கச்சக்கமான துப்பாக்கி சூடுகள் நடந்திருக்குது. அப்போ இந்த 271 துப்பாக்கி சூடுகளில் எத்தனை போலீஸ் அதிகாரிகளால், சிறைச்சாலை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்டது, எத்தனை உள்ளுக்குள்ளே இருந்த கைதிகளால் மேற்கொள்ளப்பட்டது என்று சொல்லி தெரியல. ரெண்டு தரப்புமே மாறி மாறி துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டதால் தான் இவ்வளவு சூடுகள் நடத்த வேண்டி என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் ஒரு T56 வகை துப்பாக்கியும் அதற்கு தேவையான மேகசின்ஸ், ரவைகள் எல்லாமே புதுசாக சிறைச்சாலைக்குள்ளே கண்டுபிடிக்கப்பட்டதான். அதாவது இப்போ கைதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தும் போது சிறைச்சாலை அதிகாரிகளோட துப்பாக்கிகளை பறித்து தானே சுட்டது. அதை விடவும் எக்ஸ்ட்ராவாக ஒரு T56 வகை துப்பாக்கி ஒன்று சிறைக்குள்ளே இருந்திருக்குது. அதனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால், வெளியிலிருந்து நைஸாக உள்ளுக்குள்ளே கடத்தி கொண்டு வந்திருக்கணும். எப்போ கொண்டு வரப்பட்டது, யாரால் கொண்டு வரப்பட்டது, எப்படி கொண்டு வரப்பட்டது, இவ்வளவு பாதுகாப்புகள் எல்லாத்தையும் மீறி என்றது இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. எனவே அது சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுது. இதை விட நாங்கள் ஏற்கனவே 2-3 நாளைக்கு முதல் சொன்னாங்கள், 1000க்கும் அதிகமான கத்திகள், பொல்லுகள், கூர்மையான ஆயுதங்கள் என்று சொல்லி அது ஒரு தனி செட். அது துப்பாக்கிகளோட சேராமல் தனி செட் உண்டு. அதை மூட்டை மூட்டையாக கட்டி சாக்குகளுக்குள்ளே போட்டு மூட்டை மூட்டையாக கட்டி வச்சிருந்திருக்கணும் ஜெயிலுக்குள்ளே. அப்போ அது அடுத்த கேள்வியை உருவாக்குது. இது எல்லாத்தையும் எப்படி கொண்டு போனீங்க ஜெயிலுக்குள்ளே என்று சொல்லி. அதான் வெளியில் எவ்வளோ செக்யூரிட்டிஸ் இருக்கு, அதெல்லாத்தையும் தாண்டி எப்படி உள்ளுக்குள்ளே கொண்டு போகணுன்னு சொன்னால், அப்போ பாதுகாப்பு அதிகாரிகளினுடைய பலவீனம் தானே. அவர்கள் கண்ணும் காணாமல் விட்டுருக்கணும், அல்லது உடந்தையாக இருந்திருக்கணும். இந்த குற்றச்செயலுக்கு அவர்களும் உடந்தையாக இருந்திருக்கணும். ஏதோ ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியாக அவர்களுடைய உயிர்களை பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆயுதங்களால். எனவே அது சம்பந்தப்பட்ட விசாரணைகளும் இடம்பெற்று கொண்டு வருதாம். இதுக்கிடையில் 40 CID அதிகாரிகள், மொத்தமாக 40 பேர் 3 குழுக்களாக பிரிந்து தாங்கள் கடுமையான முறையில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக நேற்று நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 136 சிறைச்சாலை அதிகாரிகளை தாங்கள் விசாரித்திருப்பதாகவும் அவர்களிடமிருந்து வாக்குமூலம் எடுத்திருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சொல்லியிருக்கிறார்கள். அன்றைக்கு சம்பவம் நடக்கைக்குள்ள 6ஆம் தேதியும் 5ஆம் தேதியும் சம்பவம் நடக்கைக்குள்ள மொத்தமாக 166 சிறைச்சாலை அதிகாரிகள் அங்கே கடமையில் இருந்திருக்கிறார். 166 பேர். அந்த 166ல் இன்னும் ஒரு 30 பேர் தான் விசாரிக்க வேண்டியிருக்குது. மிச்ச 136 பேரும் விசாரிக்கப்பட்டுள்ளார்கள் என்று சொல்லியும், 141 கைதிகள் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லியும், அதுக்கு பிறகு 9 STF அதிகாரிகள். ஏன்னு சொன்னால் STF ஜெயிலுக்குள்ளே இருக்க மாட்டோம், அவையில் வெளியில இருந்து வரவழைக்கப்பட்டது தானே இந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அப்போ அப்படி வந்த STFல 9 பேர் விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி குற்றப்புலனாய்வு பிரிவினர் நேற்று நீதிமன்றத்திலே சொல்லியிருக்கின்றார்கள். அப்போ இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதி இந்த வழக்கை நாளைக்கு ஒத்தி வைத்திருக்கின்றார். நாளைக்கு 16ஆம் தேதி மறுபடியும் இந்த வழக்கு விசாரணை கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். எனவே நாளைக்கு இன்னும் என்னென்ன புதுசான அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் எல்லாம் வெளிவரும் என்று சொல்லி தெரியல. இதுக்கிடையில் நீதிபதி ஷிலானி பெரேரா அவ உத்தரவு போட்டிருக்கா என்னன்னு சொன்னால், அன்றைக்கு சம்பவம் நடந்த அன்றைக்கு ஜெயிலுக்குள்ளே இருந்த அவ்வளவு கைதிகளையும், அதாவது 2417 கைதிகளாக மொத்தம் அவ்வளோ பேர்கிட்டையும் விசாரணை செய்ய சொல்லி, அவ்வளோ பேர்கிட்டையும் வாக்குமூலம் எடுக்க சொல்லி. ஏன்னு சொன்னால், எந்த ஒரு சம்பவத்திலையும் ஈடுபடாமல் ஓரமாக எங்கேயோ பேசாமல் தானும் தண்டபாடும் என்றிருந்த ஒரு கைதிட்ட கூட ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும், ஏதாவது ஒரு சின்ன ஒரு குழு ஒன்று கிடைக்கும் தானே. எனவே முழு பேர்கிட்டையும் விசாரணை நடத்துங்கன்னு சொல்லி இப்போ நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார். எனவே இந்த 40 CID அதிகாரிகளும் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள்.
இருந்தாலும் அந்த சிறைச்சாலை தாக்குதலுக்கு பின்னால் ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குன்றது இப்போ வந்து கிட்டத்தட்ட அது உறுதிப்படுத்தப்பட்ட மாதிரி தான். ஏன்னு சொன்னால் எல்லார் மத்தியிலேயும் வந்து சொல்லப்படுது அது சதி திட்டம் இருக்குது, ஏதோ ஒரு சதி திட்டம் இருக்குது. சதி திட்டம் இல்லாமல் இவ்வளவு ஆயுதங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வர முடியுமா? அந்த T-56 வகை துப்பாக்கி உள்ளுக்குள்ளே வருமா? ஒரு 14 பேர் கொண்ட அணி வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒருங்கிணைச்சு இப்போ கைதிகள் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே சும்மா அந்த சாப்பாட்டுக்கு கியூவில் நிற்கக்குள்ள, டாய்லெட்டுக்கு கியூவில் நிற்கக்குள்ள திடீரென்று அந்த இடத்துல ஒரு முரண்பாடு வந்து ஒரு வாக்குவாதம் வந்து திடீரென்று சண்டை பிடிக்கிறது வேறு பிரச்சனை. அப்படியான சம்பவங்கள் நிறைய சிறைச்சாலைகளுக்குள்ள கிட்டத்தட்ட டெய்லி இப்படி ஏதாவது சம்பவம் நடந்துதான் இருக்கும். அது வந்து கணக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இது வந்து 14 பேர் சேர்ந்து எல்லாம் டீமாக சேர்ந்து பிளான் பண்ணி இவ்வளவு பொருட்களை உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அட்டாக் பண்ணிக்கணும்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது வந்து திடீரென்று நடத்த தாக்குதல் இல்லை, இது வந்து நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு சதி திட்டம் என்று சொல்லி இப்போ நம்பப்படுது. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகள் எல்லாம் வந்து ஒரு கட்டத்தில் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டுது. சுரேசாலை எல்லாம் வந்து முக்கியமான வாக்குமூலம் எல்லாம் கொடுத்து அதுக்கு பிறகு கோத்தாபய ராஜபக்சவுக்கு வந்து வெளிநாட்டு பயண தடையெல்லாம் விதிக்கப்பட்டு அவர் எந்த நேரமும் கைது செய்யப்படலாம், ஏதோ ஒரு பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகுது என்று சொல்லி இந்த கிட்ட நெருங்கி வந்துட்டோம், கிளைமேக்ஸை நெருங்கி வந்துட்டோம் என்று பார்க்க திடீரென்று பார்த்தா இந்த சம்பவம் நடந்துட்டுது. அப்போ இந்த சம்பவம் நடந்த உடனே நாங்கள் உட்பட எல்லா ஊடகங்களுமே வந்து இந்த செய்தியை பற்றி தான் கதைக்க வேண்டியிருக்குது. பொதுமக்களுடைய கவனமும் இந்த செய்தி மேலாம் திரும்பி இருக்கு. என்று சொன்னால் சிறைச்சாலைக்குள்ளே வந்து இப்படி ஒரு பெரிய வன்முறை நடந்து 31 பேர் உயிரிழக்கும் போது எல்லாரும் அதை பற்றி தான் கதைப்பினோம். அப்போ இதை பற்றி கதைக்கும் போது அங்கால அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல், அந்த விசாரணை, கோத்தாபய ராஜபக்ச அதை அப்படியே விட்டாச்சு, அதை எல்லாரும் மறந்தாச்சு. அப்போ ஏதோ ஒரு கவனத்தை திசை திருப்புறதுக்காக நடத்தப்பட்ட தாக்குதலா அதுதான் என்று சொல்லல, ஏதோ ஒரு சம்பவம் பின்னுக்கு இருக்குது, ஏதோ ஒரு சதித்திட்டம் பின்னுக்கு இருக்குன்றதான் இப்போ எல்லோருடைய நம்பிக்கையாகவும் இருக்கிறது. எனவே குற்றப்புலனாய்வு பிரிவினர் அது சம்பந்தமாகவும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே போக போகத்தான் எங்களுக்கு இன்னும் நிறைய தகவல்கள் தெரிய வரும். அடுத்த வழக்கு தவணை நாளை இடம்பெற உள்ளது. இதுக்கிடையில் வந்து நீர்கொழும்பு சிறைச்சாலை தாக்குதல் சம்பந்தமாக இன்னும் ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது வந்து ஒரு STF அதிகாரி வந்து அந்த ஓட்டைகளால் சுட்டவர் தானே இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் வந்து இப்போ இடம் மாற்றப்பட்டிருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலையிலிருந்து எங்கே இடம் மாற்றப்பட்டிருக்காருன்னு சொன்னால் பல்லேகல சிறைச்சாலைக்கு வந்து இடம் மாற்றப்பட்டிருக்கார் தற்காலிகமான முறையில். அப்போ அவர் சுட்டதுக்காக அவருக்கு அதை பனிஷ்மெண்டா என்று கேட்டிங்கன்னு சொன்னால் அப்படி இல்லை, பனிஷ்மெண்ட் இல்லை, ஒரு பாதுகாப்புக்காக, ஒரு முன்னேற்பாடாக. ஏன்னு சொன்னால் அவருக்கே வந்து கொலை, அச்சுறுத்தல், வெட்டுவன் கொத்துவன் என்றெல்லாம் எச்சரிக்கை விடினமாம், கண்ட இடத்துல வெட்டுவன் அப்படி இப்படி என்று சொல்லி. எனவே அவரை வந்து கொஞ்சம் மாற்றி சேஃபாக வைப்போம் என்று சொல்லி இப்போ பல்லேகல சிறைச்சாலைக்கு வந்து அவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். இந்த தகவலை சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் AC கஜநாயக்க வந்து உறுதிப்படுத்தியுள்ளார். மற்றொரு சிறைச்சாலை அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது கைதியால. சம்பவம் நடந்த இடத்தை கேட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்கள். யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் சம்பவம் நடந்திருக்குது நேற்று முன்தினம். அதாவது வந்து யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் நிறைய கைதிகள் இருக்கிறது தானே, அதில் ஒருத்தர் வந்து விளக்கமறியல் கைதியா. அதாவது இப்போ தான் அரெஸ்ட் பண்ணி ஆளை வந்து விளக்கமறியலில் வச்சிருக்கணும். அப்போ நீதிமன்றத்துக்கு போயிட்டு வரணும், வழக்குகள் தவணைக்கு போயிட்டு வரணும். அதுக்கு பிறகு நீதிமன்றம் சொல்லும் ஆளை வந்து சிறைக்குள்ளே வந்து எத்தனை வருஷம் அடைக்கணும் என்ன ஏதுன்னு சொல்லி. எனவே விளக்கமறியல் கைதி அவர் வந்து போதைப்பொருள் குற்றச்சாட்டுக்காக கைது செய்யப்பட்டவராம். அப்போ அன்றைக்கு வந்து நீதிமன்றத்துக்கு வழக்குக்கு கூட்டிக் கொண்டு போனது நீதிபதி சொல்லிக்கார் ஆளை வந்து தொடர்ந்து விளக்கமறியலே வைக்க சொல்லி. அப்போ திருப்பி கூட்டிக் கொண்டு வரைக்குள்ள வந்து அவருக்கு கோபம் வந்துட்டுது. ஆனால் தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க சொல்லி தீர்ப்பு கொடுத்ததாரு நீதிபதி. அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பை நிறைவேற்ற வேண்டியது சிறைச்சாலை அதிகாரிகளினுடைய கடமை. அப்போ சிறைச்சாலை அதிகாரி ஒரு ஆள் இவரை கூட்டிக் கொண்டு வந்து போயிரு உள்ளுக்குள்ளே என்று சொல்லி அனுப்பியிருப்பார் போராடக்கு. அப்போ அவருக்கு வந்து கோபம் வந்துட்டு அந்த சிறைச்சாலை அதிகாரியை வந்து அடித்து அவருக்கு காயப்பட்டு இப்போ யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த விளக்கமறியல் கைதி வந்து தொடர்ந்தும் விளக்கமறியலாம் வைக்கப்பட்டிருக்கார். எனவே இப்போ அவர் ஏற்கனவே போதைப்பொருள் சம்பந்தப்பட்ட குற்றம், இப்போ சிறைச்சாலை அதிகாரிக்கு அடித்தோன்னா அடுத்த இன்னும் ஒரு குற்றம். எனவே குற்றங்களோட எண்ணிக்கை கூடிக்கொண்டு போய் இன்னும் தொடர்ந்து உள்ளுக்கான் இருக்க போகிறார். எனவே இதுக்கெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. இதை சொல்கிறது அப்பட்டமான கொழுப்பு. ஒரு தவறு செய்து நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போகிறீங்க, அங்கே நைஸாக இருந்து நல்ல பிள்ளையாக இருந்து ஒரு மாதிரி தப்பி கிப்பி வெளியால் வந்து சேருவோம் இல்லை, வந்தும் கூட மிச்ச வாழ்க்கையை தொடருவோம் இல்லை, அப்புறம் அங்கே இருந்தோண்டு சிறைச்சாலை அதிகாரி கிடைச்சா சும்மா விடுவினமா இல்லை தானே. எனவே ஒன்றுமே செய்யலாது. பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கட்டாருக்கான தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். நேற்று மாலை 6:50 மணிக்கு புறப்பட்டு சென்ற விமானத்தில் அவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்திலிருந்து கட்டார் நோக்கி சென்றிருக்கின்றார். ஏனென்று சொன்னால் கட்டார் நாட்டினுடைய முன்னாள் அமீர், முன்னாள் மன்னர் அண்மையில் உயிரிழந்திருந்தார், காலமாகியிருந்தார். அவருடைய பேர் வந்து ஷேக் ஹமத் பின் கலீஃபா.
எனவே அவருக்கு வந்து இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கட்டாருக்கு சென்றிருக்கின்றார். என்ன பிரச்சனை சொன்னால், தனியாக பிரதமர் மட்டும் போகல, எதிர்க்கட்சியைச் சேர்ந்த சில முக்கியமான உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களும் கூட போயிருக்கணும், அதே ஃப்ளைட்டில் போயிருக்கணும். எனவே பிரதமர் ஹரணி அமரசூரியவும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்களும் ஒரே ஃப்ளைட்டில் போனது வந்து ஆச்சரியமாக பார்க்கப்படுகிறது. எதேச்சியாக நடந்த ஒன்றுதான். எனவே இப்பொழுது பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் கட்டாருக்கு சென்றிருக்கின்றார். இலங்கையில் டெங்கு நோய் தொற்றுக்கு உள்ளானவர்களுடைய எண்ணிக்கை 70,000 நெருங்கியிருக்கிறது. அதாவது நேற்று காலமாக வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி 70,000 நெருங்கி வருது. சரியாக சொன்னால் 69,951 பேர், இன்னும் ஒரு 49 பேர் வந்தால் 70,000 பேர். இனி இன்றைக்கு காலமாக புது அறிக்கை ஒன்று வரும். இப்போ இந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்போது புதுசாக ஒரு அறிக்கை ஒன்று வரும். அதில் வந்து இந்த நம்பர் இன்னும் கூடுதலாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு அமைப்பு, அதாவது NDCU என்று சொல்லி சொல்கிறது. அவர்கள் தான் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 48 என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் ஜூலை மாதத்தில் இதுவரைக்கும் இந்த 13 நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 14,572 பேர் இதுவரை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இந்த அறிக்கையில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் திரையில் பார்க்குறீங்க, இந்த அறிக்கையில் வந்து எக்கச்சக்கமான விவரங்கள் இருக்குது, நிறைய விவரங்கள் இருக்குது, மாவட்ட ரீதியாக மற்றும் மாத ரீதியாக எல்லாம் இருக்குது. எனவே அடுத்த புதிய அறிக்கை இன்று காலை வெளியாகும். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இப்போ எதிர்க்கட்சியாக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது தானே, நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார அவர்களுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரோம் என்று சொல்லி ஏற்கனவே அதில் கையெழுத்தெல்லாம் போட்டு வச்சிருக்கணும். அது முழுக்க முழுக்க தேவையில்லாதவே இல்லை. NPP கட்சியில் வந்து 159 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கணும். பிறகு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து வேலை மினக்கட்டு அதுக்கெல்லாம் எழுதி கையெழுத்து வச்சு தேவையில்லா வேலை தானே, அது நிறைவேற போகிறதே இல்லை. எனவே அதுக்கு பதிலாக அமைச்சரை வந்து கண்டிக்கலாம். அமைச்சர் வந்து இப்படி பிழை விட்டுக்கார், அதை வந்து சுட்டி காட்டலாம். என்னென்ன பிழைகளை விட்டபடியாக தான் இந்த சம்பவம் நடந்துன்னு சொல்லி அதை ஒரு பட்டியல் போட்டு சொல்லி அதாவது செய்யலாம். அது பிரயோசனமாக இருக்கும். பிழைகளை சுட்டி காட்டியிருந்தால் சரியான முறையில் அது பிரயோசனமாக இருக்கும். அதை விட்டுட்டு நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரது தேவையில்லாத வேலை. எனவே இங்கே கருத்தோவியத்தில் வந்து ஓவியர் ஜெஃப்ரி என்ன வரைஞ்சிக்காருன்னு சொன்னால், இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை வந்து அந்த பூமராங்கன்னு சொல்லுவது தானே, இப்படி எறிகிறது, அதே மாதிரியான தலை எறிபடுது. அதில் எழுதப்பட்டுக்கிறது நம்பிக்கையில்லா பிரேரணைன்னு சொல்லி. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார ஒரு பெண்ணாம்பரிய கேடியம் ஒன்றை தூக்கி இப்படி பிடிக்கிறார், அதை பிடிச்சி மறைக்கிறார். அதில் வந்து 159 என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது ஆளுங்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை. எனவே என்னதான் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்தாலும் அது எடுபட போகிறதில்லை. எனவே எதிர்க்கட்சியில் இருக்கிறார்கள் ஒரு உருப்படியான வேலை நீங்கள் செய்ய விரும்பினா பிள்ளைகளை வந்து சுட்டி காட்டுங்க. என்னென்ன பிள்ளைகள் விட்ட நீங்கள் இப்படி பிள்ளை விட்டபடியாக தான் அது நடந்துட்டு சொல்லி அந்த மாதிரி பாசிட்டிவாக ஏதாவது சொன்னீங்கன்னு சொன்னால் அது பிரயோசனமாக இருக்கும். அதைத்தான் இந்த ஒரு கருத்தோவியம் வந்து தெளிவாக எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.